அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம், தமிழ்லேயும் ஜிஎஸ்லேயும். ஸோ இன்றைக்கி 3வது நாள். ஸோ இன்றைக்கான 10 கேள்விகளை பார்க்கலாம் வாங்க. விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து இசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ யார்? ஃபிரோஸ் ஷா துக்ளக். சரியா? ஸோ டெல்லி சுல்தான்களில் பார்த்தோன்னா ஒரு 5 வம்சம் இருக்குது இல்லையா? அடிமை, கில்ஜி, துக்ளக், சையத், லோடி. சரிங்களா? ஸோ இதில் துக்ளக் வம்சத்தை சேர்ந்தவர் தான் நம்ம ஃபிரோஸ் ஷா துக்ளக். சரியா? ஸோ இவர் கால்வாய்களின் தந்தை என்று அழைக்கப்படுறார். சரியா? ஸோ இங்கே யமுனையிலேருந்து இசார் வரைக்கும் ஒரு கால்வாய், சட்லஜிலிருந்து ஹன்சி வரைக்கும். சரியா? ஸோ இது ரெண்டும் இங்கே முக்கியமானது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபிரோஸ் ஷா துக்ளக்குடைய காலம் என்ன? 1351 88 வரைக்கும். 1388 வரைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். குடைக்கித்மாக்கள் இயக்கத்தை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த குடைக்கித்மாக்கள் அப்படின்னா என்ன? கடவுளின் ஊழியர்கள். சரியா? ஸோ இந்த இயக்கத்தை அமைச்சது அப்துல் காபர் கான் அவர்கள். சரியா? ஸோ 1729. ஸோ பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அறவழியில் நடத்தப்பட்ட ஓர் இயக்கம். சரியா? ஸோ இந்த முகமது இக்பால்ன்றது யார்? பாகிஸ்தான் பெயரை உருவாக்கியவர். சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாமா? 3வது கேள்வி. அட்டவணை 1 மற்றும் 2 கீழ்காணும் வரிசைகளை பயன்படுத்தி தொடர்பு படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மதன் மோகன் மாலவியா. சரியா? ஸோ 1916 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். சரியா? ஸோ அடுத்து ஏஓ ஹியூம், இந்திய தேசிய காங்கிரஸின் நிறுவனர் இல்லையா? 1885. அடுத்து அன்னி பெசன்ட், தன்னாட்சி இயக்கம் 1916. சரியா? அன்னி பெசன்ட்டுக்கு முன்னாடியே உருவாக்குனது யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட்டுக்கு முன்னாடியே ஒருத்தர் நடத்தினார் ஏப்ரல் மாதத்தில். ஸோ அது யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ், ஆசாத் ஹிந்த் பௌத். சரியா? ஸோ இது என்னது? இந்திய தேசிய இராணுவம். சரியா? ஸோ அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3 4 2 1. ஸோ இங்கே ஆப்ஷன் பி. சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். ஸோ அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரஹ்மத் அலி. சரியா? பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் தனி மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும்னு கோரிய ஆரம்பகால மனிதர். சரியா? ஸோ இது சரியாக பொருந்திருக்கு. செகண்ட் வினோபா பாவே. சரியா? தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் இவர் தான் 1940. சரியா? ஸோ 2வதுலாம் கிடையாது. ஸோ இதுதான் இங்கே தவறாக பொருந்திருக்கு. 3வது லிலித் கோ பிரபு, ஆகஸ்ட் நன்கொடையை அளித்தவர். ராஜாஜி குலக்கல்வி திட்டம். சரியா? ஸோ இதெல்லாமே பொருந்திருக்கு. வினோபா பாவே தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் 1940. சரியா? ஸோ அடுத்த கொஷின். வகுப்புவாத அறிக்கையினை இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்த நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 3வது வட்டமேசை மாநாட்டுடைய முடிவில் பிரித்தாளும் கொள்கையின் காரணமாக வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறதுக்காக ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்த நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த நாளில்? ஆகஸ்ட் 16 1932 வகுப்புவார அறிக்கையினை அறிவித்தாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஷின்.
கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சர்வஜினி சபா. சரியா? ஸோ யாருது? எம்ஜி ரனடே. 1870 தொடங்கப்பட்டது. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் ஏஓ ஹியூம். லண்டன் இந்திய சங்கம். சரியா? தாதாபாய் நவ்ரோஜி 1886. ஸோ 1952 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தொடங்கினது யார்? கஜ்ரு லக்ஷ்மி நரசு இல்லையா? ஸோ சீனிவாசனார் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அப்போது இங்கே டி தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அடுத்த கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல் பெண் தலைவர் யார்? அன்னி பெசன்ட். 1917 கல்கத்தா இல்லையா? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது பெண் தலைவர், இந்தியாவின் முதல் பெண் தலைவர் அப்படின்னா யார்? சரோஜினி நாயுடு இல்லையா? ஸோ 1925. 24 யார்? காந்தியினுடையது. ஸோ 24 காந்தி பெல்கா மாநாடு. ஸோ 25 சரோஜினி நாயுடு. சரியா? ஸோ கான்பூர் மாநாடு. சரியா? ஸோ அடுத்து விஜயலக்ஷ்மி பண்டிட் யார்? இவங்க ஐநாவின் முதல் தலைவராக இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்திரா காந்தி இந்தியாவின் இரும்பு பெண்மணி, முதல் பெண் பிரதமர் இல்லையா? ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தண்டி யாத்திரை எப்போ? 1930 சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரைக்கும் போய் உப்பல் இருப்பார். ஸோ யார்? நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள். சரியா? கராச்சி காங்கிரஸ் மாநாடு. சரியா? 1931. சரியா? ஸோ யார் இருந்திருப்பா? கராச்சி மாநாடு 1931 தலைவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று தான் இந்த கொஸ்டினை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ அடுத்து மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932. சரியா? ஸோ இதில் தான் வகுப்புவாத அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. சரியா? யார் தலைவர்? மோதிலால் நேரு. சரியா? இதுதான் ஜனவரி 26, 1930 ராவி நதிக்கரையில் சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு அறிவித்தாங்க. ஸோ அந்த நாளை எப்போதும் நினைவு கூறணும் தான் நம்ம நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டாலும் நம்ம வெயிட் பண்ணி ஜனவரி 26, 1950 குடியரசு நாடாக அறிவித்தோம் இல்லையா? ஸோ 3, 1, 2, 4 ஆப்ஷன் சி. ஸோ 9வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? ஆர்கே சண்முகம் செட்டியார். சரிங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல் முதல் உள்துறை அமைச்சர், துணை பிரதமர். சரியா? ஸோ பிஆர் அம்பேத்கர் சட்ட அமைச்சர். ஸோ அடுத்த கேள்வி போகலாம். ஸோ 10th கொஷின், கீழ்காண்பவைகளை கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சைமன் கமிஷன் 1927. சரியா? ஸோ 1919 மாண்டேகி செமஸ்போர்ட் அறிக்கையினுடைய நிறை குறைகளை ஆராய்வதற்காக சைமன் குழு வந்துச்சு. சரியா? ஸோ அதுதான் 1927. இதில் ஒரு இந்தியர்கள் கூட இல்லை அப்படின்ட்டு இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடைபெற்றது. அதனுடைய விளைவு தான் லாலா லஜபதி ராயோடைய மரணம். சரியா? ஸோ அதுக்காக போராடும் பொழுது தான் தடியடி நடத்தப்பட்டிருக்கும். ஸோ அதில் தான் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துருப்பார். சரியா? ஸோ அப்போ அவர் சொன்ன ஒரு புகழ்பெற்ற வாசகம் என்னது? என் மீது விடப்படும் ஒவ்வொரு அடியும் ஆங்கிலேய ஆட்சியின் சவப்பெட்டிக்கு அடிக்கப்படுகின்ற ஆணி அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம். சரியா? ஸோ அங்கே வட்டமேசை மாநாடு நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே ஜெயிலில் இருக்கார் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் போய் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அந்த கலந்துக்கணுன்னா என் கூட கைதானவங்கள்லாம் விடுதலை செய்யப்படணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதனால் அந்த ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. அடுத்து மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932. ஸோ இதோடைய விளைவு தான் ராம்சே மெக்டொனால்டு. சரியா? ஸோ காந்தி
எந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ லாஸ்ட்டு தண்டி யாத்திரை 1930. சரியா? உப்பொல்லும் போராட்டம். ஸோ இப்போ வரிசைப்படுத்தினா 1 2 1 4 2 3. ஸோ இப்போ ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ இன்றைக்கான 10 கேள்வி பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.